இந்த ஆண் மயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு உண்டு. என்னது சார்? ஆமாம், அதுக்கு சிறப்பும் இருக்குது, வரலாறும் இருக்குது. என்ன சிறப்பு, என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மயிலுன்னு சொல்லும்போது யாரோட கனெக்ட் பண்ணுவோம்? முருகர். ஆ, ஆ. அப்படி கடவுளோட கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா? ம். கடவுளை முருகனுடைய வாகனம் மயில் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் யூடியூப்பில் கூட நிறைய பாருங்கள், ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா கூட சில மயில் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னாக்கா முருகன் கோயிலில் போய் உட்காரும். ஆனால் இந்த மயில் வந்து முருகன் கோயில் எங்கே அதிகமாக, முருகன் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மயில் அங்கெல்லாம் இருக்கும். திருச்செந்தூரில் போனீங்கன்னா மயில் இல்லாமல் இருக்காது. இவங்களை கொண்டு போய் நம்ம பிடிச்சி விடணும்லாம் கிடையாது. அவங்களே வந்து கூட்டமாக வந்து உள்ளே உட்காந்துருவாங்க. எப்படி சார்? அதான் முருகனுடைய வாகனங்கிறது. அதை நிறைய பேர் திருப்பரங்குன்றம், இப்போ திருப்பரங்குன்றத்தில் கூட மயில் இப்பவும் இருக்கும், ஒரு கூண்டில் இருக்கும். அந்த மயில் எதுனாக்கா, நம்ம வரலாறு படித்தோம், ஆன்மீக வரலாறுல முருகர் வந்து உலகம் ஃபுல்லாக மயிலில் சுற்றினாருன்னு ஒரு வரலாறு படித்தோம். முருகனுடைய வாகனம் மயிலுன்ட்டு. இப்போ இருக்கிற மயில் வந்து முருகன் பயன்படுத்தினுடைய அதனுடைய வம்சத்தை, இனத்தை சார்ந்தது. அது குட்டி போட்டு அது குஞ்சு பொறிச்சு வந்துட்டு இப்போ இருக்கிறது அவர் யூஸ் பண்ணனுடைய மயிலினுடைய வாரிசு தான் இருக்குது திருப்பரங்குன்றத்தில் கோயிலில். அதே மயில் இப்போ எடுக்க முடியாது, அடுத்த வாரிசாக இருக்குது. அப்போது முருகனுடைய வாகனம் மயிலுங்கிறது அனைவரும் அறிந்தால் கூட இப்போ இந்த ரகசியம் இதுதான் திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. அப்போ அந்த மயிலுடைய வாகனம், முருகனுடைய வாகனம் மயில், ரைட். இதனுக்கு சிறப்பு என்னன்னாக்கா, ஒரு ஆண் மயில் ஒரு பெண் மயிலை தொட்டுச்சுன்னா அந்த பெண் மயிலை தவிர வேறு எந்த மயிலும் தொடாது. அதனுடைய சிறப்பு. ரெண்டாவது, அந்த மயிலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இயற்கையாகவே ஒரு ஏதாவது ஒரு அந்த அந்த இனத்திலே அதுக்குள்ளே எதுக்குன்னா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டாக இது கூப்பிடாமலே அந்த இடத்துக்கு அங்கே போகும். ஆஞ்சநேயருக்கு எப்படி அவர் பலம் அவருக்கு தெரியாதோ அதேமாரி மயிலினுடைய பலம் அந்த நேரத்தில் அது வெளிப்படும். அதே நேரத்தில் இந்த மயில் எவ்வியா, அதாவது மனித இனத்திலேயே அதிகப்படியான தோஷம் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய இது கண்ணுக்கு வந்து அந்த மயில் அங்கே இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மயில் அங்கே தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியோடு போகிறாங்க, அவர் அந்த மாதிரி ஒருவேளை அவர் கெட்ட சக்தியை செய்கிறவராலோ இல்லை அவர் கெட்ட சக்தி அவர் மேலே பாஞ்சிருந்தாலோ அவர் கண்ணுக்கு அந்த மயில் தெரியாது. சார் எப்படி சார் தெரியாமல் இருக்கும்? இருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லை சார்? தெரியாது. உண்மை அது. அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அது மாந்திரீகம் அதெல்லாம் பண்ணுறவங்க அந்த மாதிரி அவங்க கண்ணுக்கு அது தெரியாது.